பொது உடைமை சிந்தனையாளர் இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் அவர்களுக்கு வீர வணக்கம். போற்றுவோம். உங்களுடைய கலைநீக்கி பணியை உச்சி முகந்து போற்றுகிறோம். வீர வணக்கம். உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். வீர வணக்கம் செய்கின்றோம். முதல்ல ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆரோக்கியத்தோடு இன்னும் நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு ஆசை. வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. நீங்கள் வந்ததில் பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் வந்து தான் இந்த நிகழ்ச்சி இன்னும் ரொம்ப சிறப்பானதாக அமைஞ்சது. ரொம்ப நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி வந்து கலந்துட்டவங்களுக்கு. அவங்களாம் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அவசரம் வேலை, அதனால் நான் முன்னாடி பேசிட்டு விட்றேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. எஸ்பி ஜனநாதன் அவர்களை பற்றி எனக்கு, நான் கம்யூனிசம் படித்ததில்லை, எனக்கு அதை பற்றின பெரிய அறிவோ எதுவும் கிடையாது. ஆனால் அவர் மேலே எனக்கு ஏற்பட்ட அன்பு இல்லை காதல்ங்கிறது அவர் சக மனிதர்கள் நடத்துகிற விதத்தில், அதுதான் கம்யூனிசம் நான் அவர் செயலில் பார்த்துருக்கேன். ஸோ கம்யூனிச சித்தாந்தம் இல்லை பெரியாரை பற்றியோ அதை தாண்டிய சிந்தனைகளோ யார் வேணால் படிக்கலாம், புஸ்தகம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்தும் போது, பழக்கப்படுத்தும் போது, அதையே வாழ்க்கையாக மாற்றி வாழும்போது தான் அந்த சித்தாந்தத்தின் மேலேயும் அந்த கருத்துக்கள் மேலேயும் அவர் பேசுகிற கருத்துக்கள் மேலே பெரிய பிடிப்பு வரும். இங்கே படிக்கும்போது ஒரு ஆளாகவும் வாழ்க்கையில் வேறு ஆளாகவும் இருக்கும்போது அது மேலே அதை பார்க்குற மனுஷங்களுக்கு அது பெரிய இடைவெளியாக தெரியுதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் நேரடியாக பார்த்து தான் படித்த சித்தாந்தத்தை எப்படி எளிமையாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து விதைப்பார். ஒரு சீன் பேசும்போது எனக்கு சீன் நடிக்கிறத விட அவர் கதையில் அவர் ஒரு சீனுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண ஒரு 1000 வார்த்தைகளை ஒரு 5 வார்த்தையில் அடக்குவார். அந்த வார்த்தை நான் புறம்போக்கு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசி பழக்கம், அதனால் படப்படம் பேசும்போது அவர் சொல்லுவார், எனக்கு வார்த்தை தெளிவாக வரணும், எமோஷன் வரதோ இல்லையோ வார்த்தை தெளிவாக வரணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை எவ்வளோ எளிமையாக எல்லாரும் பார்க்கக்கூடிய திரைப்படமாக, அது டாக்குமெண்ட்ரியாகவும் இருந்துடக்கூடாது, எல்லாரும் பார்க்கக்கூடிய திரைப்படமாகவும் இருக்கணும், போர் அடிக்கவும் கூடாது, ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் போய் சேரணும். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட மிக முக்கியமான பாடம் ஒரு படத்தை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஒன்று பாடல்கள் சொல்லலாம், சண்டை காட்சி சொல்லலாம், காமெடி சொல்லலாம். ஆனால் அவருக்கு சொல்லுவது இன்ஃபர்மேஷன், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் சரியான சமயத்தில் ஒரு இடத்துல சொல்லும்போது அது பெரிய என்கேஜிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பேராண்மை படத்தில் வடிவேல் சார் சொல்லுவார், எங்கள் இடத்துல இது வரைக்கும் கற்பழிப்பு குற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அது அந்த சீன் அது வரும்போது தேட்டரில் கிளாப்ஸ் வச்சு நான் பார்த்துருக்கேன். நான் ஜெயம் ரவிகள் அந்த கம்யூனிஸ்ட்டை பற்றி அந்த கிளாஸ் 1 minute கிளாஸ் எடுப்பார், அது பெரிய கிளாப்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை எப்படி திரைப்படத்தில் கொண்டு வரலாம் அவர் பண்ணதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். என் வாழ்நாளில் பெரிய புண்ணியம், நான் ஜனாவோட கடைசி படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணேங்கிறது. என் வாழ்நாள் மிகப்பெரிய சாபம், அது அவர் கடைசி படமாக இறந்து போச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய வருத்தம். மற்றபடி ஐயா சந்திர அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு அப்படியே நேரடியாக அவர் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் இந்த சிலை இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் எப்பவுமே பாக்கெட்டில் கை வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி இப்படி நிப்பாப்பில், அது ஒரு மாதிரி கிராஸாக எனக்கு அப்படி இருக்கணும், அவரோட கெத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த சிலை அப்படியே இருக்குது. அப்புறம் நீங்கள் ஜனாவை எப்பவுமே சும்மா இருந்து பார்க்கவே முடியாது. இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு செயல் இருந்துகிட்டே இருப்பார். அவர் ஃப்ரீஸ் பண்ணவே முடியாது. ஒன்று சிந்திப்பார், ஏதாவது சொல்லுவார், இல்லை ஏதாவது செய்வார். அந்த சிலையும் அப்படி தான் இருக்குது, இந்த ஃபோட்டோவும் அப்படி தான் இருக்குது. இதுதான் அவருடைய இயல்பு. அது ஸோ வந்திருந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன்.
ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தி அவருடைய ஜனாசாருடைய சிலையை வந்து முரளி அவர் ஆசைப்பட்ட இடத்துல நிறுவனங்கிறது என்னுடைய விருப்பம். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.